ஹாய் கைஸ், மொத இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இலவச மாதிரி தேர்வு 16க்கான ஆன்சர் கீ தான் செக் பண்ண போகிறோம். இலவச மாதிரி தேர்வு 15 வரைக்கும் உள்ள ஆன்சர் கீ யாராவது செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பெரியார். அடுத்த 2வது கொஸ்டின், குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 51. அடுத்து 3வது கொஸ்டின், தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எங்குள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிள்ளையார்பட்டி. அடுத்து 4வது கொஸ்டின், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரசூல் கம்சதேவ். அடுத்து 5வது கொஸ்டின், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த 6வது கொஸ்டின், கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, திருவாசகம். அடுத்து 7வது கொஸ்டின், தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இந்துத்தானி. அடுத்து 8வது கொஸ்டின், பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பவளம். அடுத்து 9வது கொஸ்டின், தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1810. அடுத்து 10வது கொஸ்டின், உத்தம சோழ பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சேக்கிலார். அடுத்து 11வது கொஸ்டின், புல்லுரு புன்கண் தீத்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, புறா. அடுத்து 12வது கொஸ்டின், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கன்றா. அடுத்து 13வது கொஸ்டின், விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவில் காணலாகும் மோனை எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மேற்கதுவாய் மோனை. அடுத்து 14வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து 15வது கொஸ்டின், தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அன்மொழி தொகை. அடுத்து 16வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இலக்கிய செம்மல். அடுத்து 17வது கொஸ்டின், உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தால்சுதாய். அடுத்து 18வது கொஸ்டின், பொறுத்துக. பெருஞ்சித்திரனார், காவிய பாவை, சுரதா, குறிஞ்சி திட்டு, முடியரசன், கனிச்சாறு, பாரதிதாசன், தேன்மலை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. அடுத்து 19வது கொஸ்டின், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கள்ளக்குடி மாகாவியம். அடுத்து 20வது கொஸ்டின், திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 53. அடுத்து 21வது கொஸ்டின், டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒன்றுகொலாம். அடுத்து 22வது கொஸ்டின், பொறுத்துக. நூல், நூலாசிரியர். களவழி 40 முன்றுரை அறையனார், கைநிலை பொய்கையார், கார் 40 புள்ளங்காடனார், பழமொழி கண்ணங்கூத்தனார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2, 3, 4, 1. அடுத்து 23வது கொஸ்டின், அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பழமொழி.
அடுத்து 24வது கொஸ்டின், அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரா லா வரும். அடுத்து 25வது கொஸ்டின், நா லா முன்னும் நா லா முன்னும் தா நாக்கள் புணரும் விதிப்படி பின்வருவனவற்றுள் எது சரி? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நா லா முன் ரானாவும் நா லா முன் டானாவும். அடுத்து 26வது கொஸ்டின், வித்தோடு சென்ற வட்டி எனும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனையோலை பெட்டி. அடுத்து 27வது கொஸ்டின், எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உருசியா. அடுத்து 28வது கொஸ்டின், மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சாகுந்தளம். அடுத்து 29வது கொஸ்டின், உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பர். அடுத்து 30வது கொஸ்டின், சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உவேசா. அடுத்து 31வது கொஸ்டின், அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதுமலை காஞ்சி. அடுத்து 32வது கொஸ்டின், இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். அடுத்து 33வது கொஸ்டின், குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். அடுத்து 34வது கொஸ்டின், 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கலித்தொகை. அடுத்து 35வது கொஸ்டின், 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கனிமேதாவியார். அடுத்து 36வது கொஸ்டின், என் காற்சிலம்பு மணியுடை அறியே. இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்கம். அடுத்து 37வது கொஸ்டின், உம்மை தொகையில் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் வரும். அடுத்து 38வது கொஸ்டின், ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை. அடுத்து 39வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கயற்கண். அடுத்து 40வது கொஸ்டின், தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம். இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூழைமோனை. அடுத்து 41வது கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தராஞ்சல். அடுத்து 42வது கொஸ்டின், கண்ணதாசன் படைத்த நாடகம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ராசதண்டனை. அடுத்து 43வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயர்கூற்றில் வருவன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது. அடுத்து 44வது கொஸ்டின், புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என கூறியவரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நேரு. அடுத்து 45வது கொஸ்டின், உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. அடுத்து 46வது கொஸ்டின், போரை ஒளிமேன் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடுங்கிள்ளி. 47வது கொஸ்டின், பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாசகம். அடுத்து 48வது கொஸ்டின், தேம்பாவணி என்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறித்தவ காப்பியம். அடுத்து 49வது கொஸ்டின், தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர்.
இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். அடுத்த 50வது கொஸ்டின், நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றன் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்றொலி புதுச்சொல். அடுத்த 51வது கொஸ்டின், தீயினார் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டவடு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி. அடுத்த 52வது கொஸ்டின், இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஊன்றுகோள் பெரியோர் சொல். அடுத்த 53வது கொஸ்டின், பட்டியுள காளை படிப்பால் கறக்குமேன் நல்ல பசுவேலை தவிராதுளும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கொண்டு கூட்டு பொருள்கொள். அடுத்த 54வது கொஸ்டின், தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தந்தை பெரியார். அடுத்த 55வது கொஸ்டின், பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வால்ட் விட்மேன். அடுத்த 56வது கொஸ்டின், நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இசை நாவல்கள் 4, புதினங்கள் 10, கவிதை தொகுப்புகள் 3, மொழிபெயர்ப்புகள் 5. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. அடுத்த 57வது கொஸ்டின், திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி குமரகுருபரர். அடுத்த 58வது கொஸ்டின், மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர். அடுத்த 59வது கொஸ்டின், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3ஆம் தந்திரம். அடுத்த 60வது கொஸ்டின், அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பொருட்பால். அடுத்த 61வது கொஸ்டின், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பாதுகாப்பு. அடுத்த 62வது கொஸ்டின், பிழையற்ற வாக்கியம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அடுத்த 63வது கொஸ்டின், எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி செய்வினை தொடர். அடுத்த 64வது கொஸ்டின் பொறுத்துக. என்றல், முற்றுமை, நுந்தை, குறிப்பு வினைமுற்று, யாவையும், மருவு, நன்று, தொழிற்பெயர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. அடுத்த 65வது கொஸ்டின், உலகினில் நாகரீகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் பாவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கால்டுவெல். அடுத்த 66வது கொஸ்டின், நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர். அடுத்த 67வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கோவன்புத்தூர். அடுத்த 68வது கொஸ்டின், தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருவாலவாய் காண்டம். அடுத்த 69வது கொஸ்டின், அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 8 சிற்றிலக்கியங்கள். அடுத்து 70வது கொஸ்டின், காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2034. அடுத்து 71வது கொஸ்டின், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீனது தான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து 72வது கொஸ்டின், மறைமலை அடிகளாரின் மகள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார். அடுத்து 73வது கொஸ்டின், 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பொருட்டு, நிமித்தம்.
அடுத்து 74வது கொஸ்டின், பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, காடு. அடுத்து 75வது கொஸ்டின், நேர நிகர அன்ன இன்ன என்பனவும் பிறவும் உவமத்துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நன்னூல். அடுத்து 76வது கொஸ்டின், ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கிமு 300 முதல் கிபி 300 வரை. அடுத்து 77வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், கவிக்கோ. அடுத்து 78வது கொஸ்டின், புதிய படவெழுத்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பிரான்சிஸ் சென்கின்ஸு. அடுத்து 79வது கொஸ்டின், அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னழித்தாய் உருவேலில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பெரிய புராணம். அடுத்து 80வது கொஸ்டின், அரிசி எனும் தமிழ் சொல் ஒரேசா என எம்மொழிக்கு சென்றது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிரேக்கம். அடுத்து 81வது கொஸ்டின், பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கலிங்கத்து பரணி. அடுத்து 82வது கொஸ்டின், தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டாக்டர் கிரவுல். அடுத்து 83வது கொஸ்டின், மன்னிப்பு எம்மொழி சொல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, உருது. அடுத்து 84வது கொஸ்டின், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இக்குறளில் பயின்று வரும் அணியை எழுதுக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏகதேச உருவக அணி. அடுத்து 85வது கொஸ்டின், முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வினாவலு. அடுத்து 86வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கிளிஞ்சல். அடுத்து 87வது கொஸ்டின், சொல்லை பொருளோடு பொருத்துக. சொல், பொருள். வனப்பு, காடு, அடவி, பக்கம், மருங்கு, இனிமை, மதுரம், அழகு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. அடுத்து 88வது கொஸ்டின், பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சி வை தாமோதரனார். அடுத்து 89வது கொஸ்டின், எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. அடுத்து 90வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மதுரை. அடுத்து 91வது கொஸ்டின், பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக. யுனெஸ்கோ விருது 21,400. அஞ்சல் தலை 10,700. பங்கேற்ற கூட்டங்கள் 1970. உரையாற்றிய மணி நேரம் 1978. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 3, 4, 2, 1. அடுத்து 92வது கொஸ்டின், திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வஞ்சி காண்டம். அடுத்து 93வது கொஸ்டின், நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கரிகாலன். அடுத்து 94வது கொஸ்டின், மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தீபத்திலகை. அடுத்து 95வது கொஸ்டின், சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வமென்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மிளைக்கிலான் நல்வேட்டனார். அடுத்து 96வது கொஸ்டின், தமிழ் எண்களை கூட்டுக. ரூ ஆ கூட்டல் சா ஆ ஈக்குவல் டு
இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி காவு சா. அடுத்து 97வது கொஸ்டின். ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின் படி எவ்வாறு பிரியும்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். அடுத்து 98வது கொஸ்டின். தமிழ் டேஸ் ஓசை மொழி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மெல். அடுத்து 99வது கொஸ்டின். சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சான் கூட்டல் ரான் கூட்டல் மை. அடுத்து 100வது கொஸ்டின். புறத்திணைகள் டேஸ் வகைப்படும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 12. இதோட இலவச மாதிரி தேர்வு 16க்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. தேங்க்யூ.